ஓய்வூதியதாரர்களுக்கு குட் நியூஸ். மானியங்களுக்காக ரூபாய் 51,000 கோடி கூடுதல் நிதியும் அறிவிப்பு. மத்திய அரசு திங்கட்கிழமை கூடுதல் செலவினங்களுக்காக நாடாளுமன்றத்தில் துணை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்துள்ளது. அதில் உர மானியம் மற்றும் ஓய்வூதியம் உள்பட செலவுகளுக்காக 51 கோடி ரூபாய் கூடுதல் நிதியை விடுவிக்க ஒப்புதலும் கோரியுள்ளது. மானியங்களுக்காக இரண்டாவது துணை கோரிக்கையின் மூலம் ரூபாய் 51,463 கோடி நிகர ரொக்க செலவை உள்ளடக்கிய 6.79 டிரில்லியன் மொத்தம் கூடுதல் செலவினத்திற்கு அரசாங்கம் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை கோரியுள்ளது. மொத்த கூடுதல் செலவினம் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளால் 6.27 டிரில்லியன் சேமிப்பால் அல்லது அதிகரித்த ரசீதுகள் மற்றும் மீட்டெடுப்புகளால் ஈடு செய்யப்படும். இதனால் நிதி பற்றாக்குறை பாதிக்கப்படாது என்றும் புதிய சேவை அல்லது புதிய சேவை கருவி சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சேமிப்பை மீண்டும் ஒதுக்குவதற்கு நிதி அமைச்சகம் ஒவ்வொரு செலவினத்திற்கும் ரூபாய் 1,00,000 67 லட்சம் என்ற அடையாள ஒதுக்கீட்டையும் கோரியுள்ளது. இரண்டாவது தொகுப்பில் 514.6 பில்லியனாக நிகர ரொக்க செலவில் 85% அதிகமான தொகை உர மானியம் மற்றும் தொலைத்தொடர்பு துறை, பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் UPS உள்பட பிற ஓய்வூதியங்களுக்கான கூடுதல் ஒதுக்கீட்டிலிருந்தும் வருகிறது. அதோடு சேர்த்து மிகப்பெரிய ஒதுக்கீடாக பென்ஷனுக்காக ரூபாய் 13,449 கோடி கோரப்பட்டுள்ளது. இதில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான நிதிக்கு மாற்றுவதற்கான ரூபாய் 7,000 கோடியும் இதில் அடங்கும். அடுத்தபடியாக இரண்டாவது துணை மானிய கோரிக்கையில் உரத்துறைக்கு ரூபாய் 12,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மானியங்களுக்கான முதல் துணை கோரிக்கைகள் சுமார் 87,762 கோடி மொத்த கூடுதல் செலவினத்திற்கு ஒப்புதல் அளித்தன. இதில் 44,123 கோடி நிகர ரொக்க செலவும் அடங்கும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP மதிப்பீட்டை 2.1% உயர்த்தியதன் மூலம் 2025 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை GDP-யில் 4.8% கட்டுப்படுத்த அரசாங்கத்திற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக நிபுணர்களும் தெரிவிக்கின்றனர். கூடுதல் செலவினம் காரணமாக நிதி பற்றாக்குறை மதிப்பீடு ரூபாய் 15.7 டிரில்லியனை விட அதிகமாக உயர்ந்தாலும் பெரிய பிரச்சனை ஏற்படாது என்றும் கூறுகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.